இப்போ சரி நாங்கள் இப்போ மைனஸ் கோஃபேக்டர்லாம் பார்த்துட்டு வந்தோன்னே இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த ஒரு மைனஸ் கோஃபேக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு என்தர எண் மெட்ரிக்ஸை நாங்கள் என்தர எண் மெட்ரிக்ஸ்ட்டை ஒரு டிட்டர்மினேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக சொல்லுவோம் ஏங்கிறது ஒரு A1 இப்படி ஒரு என்தர எண் மெட்ரிக்ஸ் இருக்குன்னா நான் முதல்ல உதாரணம் ஒன்று பார்த்தோம். இப்போ 4x4 மெட்ரிக்ஸ்க்கு அந்த சமன்பாடு போட முடியாதுன்னு அதே மாதிரி தான் இப்போ என்தர எண் மெட்ரிக்ஸுக்கும் எப்படியுமே அந்த சமன்பாடு யூஸ் பண்ணி நம்ம செய்ய முடியாது. ஸோ அதுக்காகத்தான் அந்த மைனஸ் கோஃபேக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சமன்பாடு இருக்குது. அது எப்படின்னா இப்போ இந்த முதலாவது இப்போ நாங்கள் இந்த என்தர எண் மெட்ரிக்ஸுக்கு நாங்கள் மட்டும் எடுக்கக்குள்ள நாங்கள் கருத வேண்டியது வந்து இந்த முதலாவது ரோ மட்டும்தான் கருதணும். மற்றதெல்லாம் ஒன்றுமே கருத தேவையில்லை. இந்த முதலாவது ரோ ஒன்றை மட்டும் கருதி அதுக்கான ஒரு சமன்பாடு தான் இந்த முதலாவது எலிமெண்ட். அப்போ எழுதும் A11. நாங்கள் ஏட மட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு என்தர எண் மெட்ரிக்ஸ்ட மட்டை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் நான் கருத வேண்டியது வந்து இந்த முதலாவது ரோவை மட்டும்தான். முதலாவது ரோவை கருதுறது, அந்த எலிமெண்ட்டை எழுதுறது. அப்புறம் நாங்கள் முதலாவது எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டரை கண்டுருப்போம் தானே. முதலாவது எலிமெண்ட்டுக்கான மைனரை கண்டுருப்போம். அந்த மைனர்ட இப்போ முதலாவது எலிமெண்ட்டோட மைனருங்கக்குள்ள அதோட கோஃபேக்டரும் மைனரும் சமன். அப்போ பரவாயில்ல சரியா, முதலாவது எலிமெண்ட்டோட மைனரும் முதலாவது எலிமெண்ட்டோட கோஃபேக்டரும் சமன். ஸோ நாங்கள் அந்த முதலாவது ரோவை கருதக்குள்ள அதற்கான ஒவ்வொரு கோஃபேக்டரையும் கண்டு வச்சுக்கிட்டு அந்த முதலாவது எலிமெண்ட் அதோடு சேர்த்து அதோட கோஃபேக்டர் அதோட பெருக்கமாக எழுதணும். பெருக்கி எழுதி அப்படி எத்தனை குளம் இருக்கோ அப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுதணும். முதலாவது ரோ மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ A1 to n வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ A1n A1. ஸோ இந்த என்தர எண் மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்தர எண் மெட்ரிக்ஸில் 3 தவிர 4, 5, 6, 7 எப்படி போய்கிட்டே இருக்கக்குள்ள நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அந்த முதலாவது ரோவை மட்டும் கருதணும். முதலாவது ரோவை மட்டும் கருதி அந்த எலிமெண்ட்டையும் அந்த முதலாவது ரோவில் இருக்க அந்த எலிமெண்ட்டையும் அதோட கோஃபேக்டர்டையும் பெருக்கங்களை அப்படியே எழுதிட்டு போகணும். இப்படி 4 மெட்ரிக்ஸ் வரைக்கும் இருக்குது. 4 மெட்ரிக்ஸ்னால் அப்போ 4 குளம் இருக்க போகுது. அந்த 4 குளமுக்கான அதோட முதலாவது எலிமெண்ட்டோட அந்த எலிமெண்ட்டும் அதோட கோஃபேக்டர்டையும் பெருக்கங்களாக எழுதி அதோட கூட்டுத்தொகை தான் அந்த 4x4 மெட்ரிக்ஸ்ட மற்ற பெருமதி. இப்போ இந்த நாங்கள் ஏட மட்டும் நாங்கள் அந்த முதலாவது ரோவை மட்டும் கருதி நாங்கள் இப்படி எழுதலாம். இப்போ இது இனி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை மாதிரி தானே இருக்குது. எல்லாத்துலேயும் கூட்டுத்தொகை ஆனால் மாறவே இல்லை. I+J பெருமானங்கள் மட்டும் மாறப்போகுது. இங்கே I+J முதலாவது எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஐயும் 1 Jயும் 1. திருப்பி ரெண்டாவது எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் I வந்து திருப்பி 1 தான், ஆனால் குளம் மாறப்போகுது. அப்போ 2. ஸோ நாங்கள் இதை நம்ம ஏரில் படித்த மாதிரி ஒரு சமேஷனில் எழுதலாம். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஷார்ட் ஃபார்மில் சமேஷன் எழுதினோம்னா முதலாவது எலிமெண்ட் இப்போ நாங்கள் அது AIJன்னு குறிக்கலாங்க. அதே மாதிரி முதலாவது அதாவது அதோட கோஃபேக்டரை நாங்கள் பொதுவாக ஏன்னு குறிப்போம். அப்போ IJ. ஸோ இதுதான் ஒரு என்தர எண் மெட்ரிக்ஸ்ட மட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்தர எண் மெட்ரிக்ஸுங்களுக்குள்ள நாங்கள் சொன்னதானே முதலாவது அதாவது அந்த குளம் வந்து முதலாவது ரோ மட்டும்தான் நாங்கள் கருத போகிறோம். குளம் வந்து எத்தனை மெட்ரிக்ஸ், அதாவது 3x3 மெட்ரிக்ஸ்னால் மேக்ஸிமம் இருக்க போகிற குளம் வந்து 3. அதே மாதிரி 4x4 மெட்ரிக்ஸ்னால் மேக்ஸிமம் இருக்க போகிற குளம் வந்து 4. ஸோ அந்த ஜேட பெருமதி வந்து n. அதாவது இங்கே இருக்கிற 3x3 மெட்ரிக்ஸ்னால் ஜேட பெருமதி மேக்ஸிமம் வந்து 3. அதே மாதிரி 4x4 மெட்ரிக்ஸ்னால் ஜேட பெருமதி மேக்ஸிமம் பெருமதி வந்து 4. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன்பாடு போட்டு இந்த கூட்டுத்தொகை எழுதி கண்டுபிடிக்கிறது தான் அந்த டிட்டர்மினன்ட். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நாங்கள் ஒரு 4x4 மெட்ரிக்ஸ்கிட்ட மட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு என்தர எண் மெட்ரிக்ஸ், பொதுவாக ஒரு என்தர எண் மெட்ரிக்ஸ் வரக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம்னா மட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது ரோ மட்டும் கருதுனா போதும். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த சமன்பாடு எழுதிக்கும். முதல்ல ஏட மட்டுங்கிறது அந்த எலிமெண்ட் IJ, அதே மாதிரி அதோட கோஃபேக்டர் IJ. இதோட கூட்டுத்தொகை தான் அதோட மட்டு பெருமதியாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் முதலாவது எலிமெண்ட்டு எடுத்துக்குவோம். அதோட கோஃபேக்டரும் அதை கண்டுபிடிச்சிக்குவோம். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மைனர் வேணும். அப்போ இந்த ரோ முதலாவது எலிமெண்ட்டோட ரோவும் அதோட குளமும் இல்லைன்னு கருதுனா மிச்சம் இருக்க போகிறது வந்து சைவரால் பெருக்குன்னா அதோட மட்டும் ஃபுல்லாகவே சைவர் தானே. ஸோ அதனால் நான் அதை இக்னோர் பண்ணுறேன். ஸோ முதலாவது அதோட மைனர் வந்து 12. அப்போ அதோட கோஃபேக்டர் பார்த்தோம்னா கோஃபேக்டருக்கான சமன்பாடு AIJங்கிறது
-1 I + j அது மாதிரி அதோட மைனர் பெருக்கம் தானே சமன்பாடு நான் படித்த மாதிரி. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதோட கோஃபேக்டரை கண்டுபிடிச்ச A11 வந்து I + j கூட்டுத்தொகை 2, அப்போ வர்க்கம், அப்போ -1 வர்க்கம் 1 தான். ஸோ அதோட மைனரோட பெருமதி அதோட கோஃபேக்டரோட பெருமதிக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ முதலாவது நாங்கள் கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நாங்கள் ரெண்டாவது கோஃபேக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா ரெண்டாவது மைனர், அப்போ இதோட இதுவும் அதுவும் இல்லைன்னு கருதி மிச்சம் இருக்கிறத ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி எழுதணும். அப்போ M1 2. ஸோ ரெண்டாவது மைனர் வந்து +3. அப்போ ரெண்டாவது மைனர் வந்து +3. அதோட கோஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுனா இதோட I + j கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 2 1 3. அப்போ -1 கணம் திருப்பி -1 வரப்போகுது. அதோட மைனர் எழுதணும்னா 3. ஸோ ரெண்டாவது கோஃபேக்டர் வந்து -3. ஸோ நான் மூணாவது கோஃபேக்டர் திருப்பி இருக்க நான் எழுதிக்கிறேன். ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இது ரெண்டாவது. பூஜ்ஜியத்தின பெருக்கம் இனி எப்படியுமே 0 தானே, அதனால் நான் அதை செய்யாமல் விட்டுறேன். ஸோ M13 வந்து -6. ஸோ இப்போ நாங்கள் அதோட கோஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அப்போ A13க்குள்ளே I + j கூட்டுத்தொகை வந்து 4, அது ஒரு ரெட்டை எண். ஸோ அப்போ அதோட மைனரும் கோஃபேக்டரும் சமன். ஸோ அதனால் அதை நாங்கள் டிரெக்டாக -6ன்னு எழுதிக்கலாம். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளை செய்கிறேன் தானே, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் மூணாவது சரி, அடுத்து நாலாவது செய்கிறதுக்கு இந்த இதோட மைனர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா M14. இது வந்து பார்த்தீங்கன்னா I + j கூட்டுத்தொகை வந்து ஒற்றை எண். அப்போ நிச்சயமாக இதோட மைனஸ் பெருமதி தான் கோஃபேக்டர், அப்போ -6. ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தோட கோஃபேக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா A11 வந்து 12, A12 -3, A13 வந்து -6, A14 வந்து -6. சரியா? இப்போ இதை நாங்கள் கோஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நாங்கள் மட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேசான வேலை. முதலாவது ரோ மட்டும் எழுதுறது, அதாவது ஏழு மட்டுங்கிறது சமன்பாட்டுக்கு அடிப்படையில் முதலாவது 0 தர அது முதலாவது கோஃபேக்டர் தர 12 சக. அடுத்து ரெண்டாவது எலிமெண்ட் 1, அதோட கோஃபேக்டர் வந்து -3 சக. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது எலிமெண்ட் வந்து 2, அதோட கோஃபேக்டர் பெருமதி வந்து -6 சக. அடுத்து நாலாவது வந்து 3, அதோட கோஃபேக்டர் பெருமதி வந்து -6. ஸோ இதை நாங்கள் கூட்டி விட்டோம்னா இது தான் அதோட டிட்டர்மினன்டாக இருக்க போகுது. ஸோ 0 ஸோ 18 30 -33.
ஸோ இதுதான் ஒரு 4 தர 4 மெட்ரிக்ஸ்ட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபுல் மெத்தட்.